டெல்லி செங்கோட்டை அருகே நிகழ்ந்த கார் வெடிப்பு சம்பவத்தில் படுகாயமடைந்து மருத்துவமனையில் இருக்கக்கூடிய நபர்களை நேரில் சென்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா பார்வையிட்டு ஆறுதல் கூறி வருகிறார். தொடர்ந்து விவரங்களை நம்முடைய செய்தியாளர் வெங்கட்ரமணன் வழங்கிட நாம் கேட்கலாம். வெங்கட்ரமணன், இப்போ மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா அவர்கள் முதல்ல காவல்துறை உயரதிகாரிகளிடம் நடந்த சம்பவத்தை கேட்டறிந்த பின் அங்க இருக்கக்கூடிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களை நேர்ல போய் பார்த்து ஆறுதல் கூறி வருகிறார். இப்போ மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா அவர்கள் சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்கு செல்ல வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக டெல்லி செங்கோட்டை அருகே ஏற்பட்ட கார் வெடிப்பு சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலை ஏற்படுத்திய நிலையில ஏற்கனவே இந்த சம்பவம் தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் விளக்கம் அளித்திருந்தார். இந்த நிலையில இந்த வெடி விபத்துல காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை மத்திய உள்துறை அமைச்சர் நேரடியாக சந்தித்து அவர்களுக்கு ஆறுதலை தெரிவித்து வருகிறார். டெல்லி LNJP மருத்துவமனையில இந்த வெடி விபத்துல காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய நபர்களை நேரடியாக மத்திய உள்துறை அமைச்சர் நேரடியாக சென்று அவர்களுக்கு ஆறுதலை தெரிவித்து வருகிறார். முன்னதாகவே அவர் இது தொடர்பாக ஒரு விளக்கமும் அளித்திருந்தார். இன்று மாலை 7 மணி அளவுல சுபாஷ் மார்க் சந்திப்பு சிக்னல்ல ஹுண்டாய் i20 கார்ல வெடிப்பு நடந்துள்ளது. சம்பவம் நடந்த 10 நிமிடத்தில் டெல்லி போலீசார் அங்கு வந்திருக்கிறார்கள். NSB, NIA ஆகிய விசாரணையை தொடங்கி இருக்கிறது. மேலும் அருகே இருக்கக்கூடிய CCTV காட்சிகளை சேகரித்து விசாரிக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. அனைத்து கோணங்களிலுமே விசாரணை நடைபெற்று வருகிறது என அவர் குறிப்பிட்டிருந்தார். மேலும் சம்பவ இடத்திற்கு அவர் செல்ல இருப்பதாகவும் முன்னதாக மருத்துவமனைக்கு சென்று காயமடைந்த நபர்களை சந்திக்க இருப்பதாகவும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறிய நிலையில தற்பொழுது இந்த கார் வெடிப்பு சம்பவத்தால பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய நபர்களை LNJP மருத்துவமனையில் அவர்கள் தீக்காயங்களோடு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அந்த நபர்களை மத்திய உள்துறை அமைச்சர் தற்பொழுது நேரடியாக சென்று சந்தித்து அவர்களுக்கு ஆறுதலை தெரிவித்து வருகிறார். மேலும் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மருத்துவர்களை சந்தித்து அவர்களுக்கு எது போன்ற ஒரு சிகிச்சை முறைகள் வழங்கப்படுகிறது, யாராவது மிகவும் ஆபத்தான நிலையில் இருக்கிறார்களா உள்ளிட்ட விவரங்களை மருத்துவத்தில் இருக்கக்கூடிய மருத்துவர்களிடமும் அவர் கேட்டறிந்து வருகிறார். அதே போல அந்த தீக்காயமடைந்து சிகிச்சை பெற்று வருகிற நபர்களிடம் ஆறுதலை தெரிவித்து அதை மீண்டும் நீங்கள் நலம் பெற வேண்டும் உள்ளிட்ட ஆறுதல் வார்த்தைகளையும் அவர் தெரிவித்து வருகிறார். அனைத்து கோணங்களிலும் விசாரணை நடைபெற்று வருகிறது. CCTV உள்ளிட்ட ஆதாரங்களையும் அடிப்படையாக கொண்டு அனைத்து கோணங்களிலும் விசாரணை நடைபெற்று வருகிறது. சம்பவம் நடைபெற்ற இடத்திற்கு செல்ல இருப்பதாகவும் முன்னதாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று அவர்களை சந்திப்பதாகவும் அமித்ஷா கூறியிருந்த நிலையில தற்பொழுது இந்த கார் வெடிப்பு தொடர்பாக அந்த சம்பவ இடத்தில் இருந்து தீக்காயங்களோடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறவர்களை தற்பொழுது நேரடியாகவே மத்திய உள்துறை அமைச்சர் அவர்களை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதலை தெரிவித்து மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மருத்துவர்களை சந்தித்தும் அவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய சிகிச்சை முறைகள் குறித்தும் கேட்டறிந்தார். முன்னதாகவே அதற்கு பிறகு மருத்துவமனைக்கு வந்த பிறகாகவே மருத்துவமனையில உயர்மட்ட அதிகாரிகள் மற்றும் காவல்துறையோடு அமித்ஷா ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். இதற்கு பிறகாக சம்பவம் நடைபெற்ற இடத்திற்கு அவர் செல்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தான் கூறப்படுகிறது. ஏன்னா முன்னதாகவே இது பற்றிய விளக்கத்திலே அவர் அதனை குறிப்பிட்டிருந்தார். சம்பவம் நடைபெற்ற இடத்திற்கு அவர் செல்வதாக முன்பதாக குறிப்பிட்ட நிலையில மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வரக்கூடிய சந்தித்ததற்கு பிறகாக மருத்துவர்களிடம் ஒரு ஆலோசனை வழங்கியதற்கு பிறகாக உயர்மட்ட அதிகாரிகளோடு ஆலோசனை மேற்கொண்டதற்கு பிறகாக அந்த சம்பவம் நடைபெற்ற இடத்திற்கு அவர் செல்வதற்கான வாய்ப்புகள் அதிக அளவு இருக்கிறது. CCTV உள்ளிட்ட பல்வேறு கோணங்களின் அடிப்படையில் பணிகள் அனைத்து சேகரித்து அதற்கான விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. அனைத்து கோணங்களிலும் விசாரணை நடைபெற்று வரக்கூடிய நிலையில இந்த கார் வெடிப்பு சம்பவத்தால பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய நபர்களை மத்திய உள்துறை அமைச்சர் நேரடியாக சென்று அவர்களுக்கு ஆறுதலை வழங்கியிருக்கிறார். ஏற்கனவே பிரதமர் மோடி அவர்கள் இரங்கல் தெரிவித்து காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய வேண்டும் என பிரார்த்திப்பதாகவும் அவர் தெரிவித்த நிலையில தற்பொழுது இந்த கார் வெடிப்பு சம்பவத்தாலும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய நபர்களை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேரடியாக சந்தித்து அவர்களை ஆறுதலை தெரிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாக அந்த சம்பவம் நடைபெற்ற இடத்திற்கு அடுத்ததாக அவர் செல்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிக அளவு இருப்பதாக தான் தகவல்கள் கிடைக்கப்பெற்றிருக்கிறது.